இந்த பதிவில் நாம் காண்கின்ற ஆலயமானது வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆகும். இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற அற்புதமான சக்தி கொண்ட திருக்கோவில் ஆகும். இந்த கோவில் ஆந்திர மாநிலத்தில் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் மல்லூரு என்ற கிராமத்தில் உள்ளது. இந்த திருக்கோவிலுக்கு செல்லக்கூடிய மார்க்கங்கள் இப்பதிவின் விளக்கப் பகுதியில் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த கோவிலுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு சிறப்பு பூஜை செய்து இந்த ஆலயத்திலேயே ஓர் இரவு உறங்கி எழுந்து வருபவர்களுக்கு ஒரு வருடம் திரும்பும் முன்னே குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது என்று நூற்றுக்கணக்கான பெண்கள் வாழ்வில் நிகழ்ந்த சத்தியமாகும். இந்த கோயிலுக்கான வரலாறு என்ன அப்படின்றது சின்ன ஒரு தொகுப்பா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1961ஆம் ஆண்டு கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கும் குக்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலுக்கு தினமும் ஒரு நாகம் வந்து இறைவனை தரிசித்து சென்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாகம் யாரையும் தீங்கு செய்ததில்லை. சில காலங்களுக்கு பின்பு மக்கள் அந்த நாகத்திற்கு பாலூற்றி வந்தார்கள். இப்படியே சில காலம் கழிந்த பிறகு இந்த நாகமானது அருகில் இருந்த நிலப்பரப்புகளில் தஞ்சமடைந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட ஊர் மக்கள் அவ்விடத்திலும் சென்று நாகத்திற்கு பாலூட்டி வந்தார்கள். அந்த ஊர் மக்கள் இந்த நாகப்பாம்பை கருணா கடாட்சமடைந்த அந்த இறைவன் சுப்பிரமணிய சுவாமியே என்று கருதினார்கள். அதனால் அங்கு ஒரு சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் கட்ட பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 1962ஆம் ஆண்டு முடிவு செய்தார்கள். இந்த நிர்ணயத்தை எடுத்த நேரத்தில் அடுத்த நாளே அந்த நாகம் அதே இடத்தில் உயிர் நீத்து கிடந்தது. இது போன்ற நிர்ணயம் எடுத்தவுடனே அந்த நாகம் இறந்ததைக் கண்டு அந்த ஊர் மக்கள் திகிலடைந்தார்கள். பெரும் பண்டிதர்களையும் பிராமணர்களையும் அர்ச்சகர்களையும் அழைத்து ஒரு கலந்துரையாடல் நடத்தி அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு அந்த கிராமத்தின் பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாகம் இறந்து கிடந்த இடத்திலேயே ஓர் ஆலயம் அமைக்க நிர்ணயம் செய்தார்கள். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உடன் ஒரு சிவலிங்கத்தையும் அம்மனையும் பிரதிஷ்டை செய்து அங்கே ஒரு கோவில் உருவாக்கினார்கள். இதன் பிறகு மற்றொரு அற்புதம் நிகழ்ந்தது. எந்த இடத்தில் அவர்கள் இந்த சிவலிங்கத்தையும் அம்மனையும் சுப்பிரமணிய சுவாமியும் பிரதிஷ்டை செய்தார்களோ அங்கு இன்னொரு நாகமும் தினமும் வந்து கொண்டு அந்த கோவில் குளத்தில் குளித்துவிட்டு சிவலிங்கத்தின் மீது நிஜரூப தரிசனம் செய்து காட்டிக் கொண்டிருந்தது. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் பின்பகுதியில் உறங்கத் தொடங்கியது. இதை கண்ட மக்களும் பக்தர்களும் மிகவும் ஆச்சரியம் அடைகின்றனர். அதாவது சுப்பிரமணிய சுவாமி திரும்பவும் இந்த கோயிலில் வந்துவிட்டார் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆச்சரியம் கொண்டார்கள். 4/2/1963ஆம் ஆண்டு வரை ஆகம முறையில் பூஜைகள் நிகழ்த்தி இந்த திருக்கோவில் மக்களின் வழிபாட்டிற்கு துவக்கப்பட்டது. இந்த கோவிலில் பக்தர்கள் வேண்டுதல் இந்த கோவிலில் பக்தர்கள் வர துவங்கிய சில நாட்களில் இருந்தே இந்த இரண்டாவதாக சொல்லப்பட்ட நாகமானது தினமும் சிவலிங்கத்தை பின்னி பிணைந்து படமெடுத்து அங்கேயே இருக்கத் தொடங்கியது. முதலில் அர்ச்சகர்களும் மக்களும் பீதி அடைந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் பூஜாரிகள் சிவனுக்கு அந்த நாகம் இருக்கும் பொழுதே அபிஷேக ஆராதனைகள் செய்ய தொடங்கி வந்தார்கள். அந்த நாகமும் யாருக்கும் எந்த விதமான தீங்கையும் அளிக்கவில்லை. அந்த காலகட்டங்களில் இந்த வார்த்தை ஆந்திர மாநிலத்தில் சஞ்சலனத்தை ஏற்படுத்தியது. அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த விஷயம் மிகவும் சிறப்பாக விளக்கப்பட்டது. இந்த நிகழ்வுகள் தினமும் நடந்து கொண்டே இருந்தது. 1964ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சஷ்டி திருவிழாவின் போது இந்த நாகமானது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் பின்புறம் உயிர் நீத்தது. இதை கண்ட ஊர் மக்கள் மிகவும் பீதி அடைந்தார்கள். மீண்டும் ஒரு கலந்துரையாடல் செய்து சர்ச்சை செய்து அவர்கள் ஒரு நன்மையான நிர்ணயத்திற்கு வருகிறார்கள். அதாவது இங்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் சிறந்த யாகங்களும் பூஜைகளும் நடந்திருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கும் என்று முடிவு செய்கிறார்கள்.
இந்த முடிவு சரியானதே என்று உறுதிப்படுத்தும் வகையில் ஆர்கியாலஜி சர்வே டிபார்ட்மெண்ட் இங்கு ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறார்கள். அந்த ஆராய்ச்சியின் போது 17 செப்புத்தட்டுகள் கிடைக்கின்றன. அதில் வேங்கி அரசன் 11ஆம் நூற்றாண்டில் பரிபாலனம் செய்து கொண்டிருந்ததை பதிக்கப்பட்டிருந்தது. அங்கு ஒரு கல்வெட்டும் கூட இருந்தது. அதில் அங்கு இருக்கக்கூடிய பூமிகளை 580 பிராமண குடும்பங்களுக்கு தானமாக வழங்கியதாகவும், அந்த பிராமணர்கள் அந்த இடத்தில் சிறந்த யஜ்ஞங்களும் யாகங்களும் செய்து வந்திருந்ததாகவும், அதனால் அங்கு அதீதமான சக்தி பெற்றுள்ளதாகவும், ஆகவே சுப்பிரமணிய சுவாமியே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்றும் முடிவு செய்கிறார்கள். இன்றைக்கும் கூட இந்த ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் பெண்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது சஷ்டி திதியில் அதற்கான பூஜையை செய்து கொண்டு அன்று இரவு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பின்புறம் மல்லாக்கப்படுத்துறங்கி எழுந்து வந்தால் அவர்களுக்கு ஒரு வருடத்திற்குள்ளேயே குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படுகின்றது என்ற நம்பிக்கை மக்களிடையே உண்டு. இதுக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் கருத்தரித்து குழந்தைகளுடன் வந்து தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பூஜையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் முன்கூட்டியே அந்த ஆலய கமிட்டியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய கமிட்டியின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட இந்த பதிவிலேயே விளக்க உரையில் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி பதிவு செய்து கொண்டவர்களுக்கு இந்த ஆலயம் கமிட்டி ஒரு புடவை அளிக்கிறார்கள். அந்த புடவை வந்து சிகப்பு நிற புடவை, அதை நாவல் புடவை அப்படின்று சொல்றாங்க. அந்த புடவையை அணிந்து கொண்டு அந்த பூஜையை செய்து அந்த ஆலயத்தில் உறங்கி எழுந்து வந்தால் ஒரு வருடத்திற்குள்ளேயே திருமணம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படுகிறது அப்படின்றது அதீதமான நம்பிக்கை உள்ள ஒரு ஸ்தலமாகும். அது மட்டுமன்றி இந்த திருக்கோவிலில் மாத சிவராத்திரி என்ற சிறப்பு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாத சிவராத்திரி பூஜைகளில் கலந்து கொண்டு சர்ப்பதோஷங்களிலிருந்து நிவாரணம் அடையலாம் அப்படின்ட்டு இந்த ஆலய கமிட்டி தெரியப்படுத்துகிறது. இந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய மார்க்கத்தை கூகுள் மேப்ஸ் லொகேஷனும் ஷேர் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் கணவன் மனைவிகளிடையே மனஸ்தாபங்கள் அல்லது டைவர்ஸ் நிலைக்கு சென்ற தம்பதியர்கள் இவர்களுடைய பிரச்சனைகளும் கூட பூஜை செய்து வந்தால் அவர்களது மனபேதங்கள் மறைந்து மீண்டும் சகல சந்தோஷங்களுடன் இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஐதீகம். சுப்பிரமணிய சுவாமி என்றால் நமது கஷ்டங்களிலிருந்து இன்னல்களிலிருந்து மீட்டெடுத்து வெற்றி தரக்கூடிய சிறந்த கடவுள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதனால் இந்த ஆந்திர மாநிலத்தில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று ஐயனின் அருள் பெற்று நம் வாழ்வில் சிறந்து விளங்குவோமாக. நன்றி, வணக்கம். இது மட்டுமே இல்லாமல் இப்போ ஆந்திர மாநிலத்தில் உபாசன சக்கரவர்த்தி என்று விருது பெற்ற பிரம்மஸ்ரீ சாகண்டி கோட்டீஸ்வரராவ் சிறந்த சொற்பொழிவாளர். அவர்கள் கூட பல சொற்பொழிவுகளில் இந்த கோவிலின் சிறப்பும் மகத்துவமும் பற்றி அவருடைய பிரவச்சனங்களில் சில அற்புதமான வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறார். அதையும் இங்கே பதிவில் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் சத்தியவாக்கு கொண்ட சொற்பொழிவாளர். அவர் மிகவும் ஆராய்ந்து அனுபவத்தில் வெற்றி கண்ட மக்களை நேரில் கண்டு இதை தெரிவித்திருக்கிறார். ஆகவே குழந்தை பாக்கியம் வேண்டும், டாக்டர்களால் கைவிடப்பட்ட பெண்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் உடனே இந்த ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது முருகனின் சஷ்டி நாட்களிலோ சென்று அந்த சிறப்பு பூஜையை செய்து கொண்டு உங்கள் வாழ்வில் குழந்தை பேறு பெற்று மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து உங்களை நன்றியுடன் கலந்த வணக்கங்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்து சேகர். మీకు నేను ఒక రహస్యం చెప్తాను. నేను ఆశ్చర్యపోయాను. తూర్పుగోదావరి జిల్లాలో మల్లవరం అనే ఒక క్షేత్రం ఉంది. అక్కడ సుబ్రహ్మణ్యుడు, ప్రత్యక్ష సుబ్రహ్మణ్యుడు, ఇంతలా పాము కోనేటిలో స్నానం చేసి శివలింగాన్ని చుట్టుకుని ఉంటుంది. అది పిల్లలు పుట్టని వాళ్ళు వెళ్ళి నమస్కారం చేస్తే పిల్లలు పుట్టారు. డాక్టర్లు పిల్లలు పుట్టారని సర్టిఫై చేసిన వాళ్ళకి పుట్టారు. ముఖ్యమంత్రులు కూడా వెళ్ళారు పీఠాధిపతులు అక్కడికి. ఆ పాము కారణాంతరాల చేత శివలింగానికే తల కొట్టుకుని శరీరం వదిలితే ఇప్పుడు అలాగే ప్రతిష్ఠ చేశారు. అక్కడ నేను ఆశ్చర్యపోయింది ఏంటంటే, నాకు ఆ దేవస్థానం ధర్మకర్త ఒక ఆయన వచ్చి ఒకసారి ఒక మాట చెప్పారు.
బిడ్డలు పుట్టరు అని డాక్టర్లు చెప్పేసినటువంటి వాళ్ళు సుబ్రహ్మణ్య షష్ఠి నాడు ఈ దేవాలయం వెనకాల పడుకుంటారు, వచ్చి బోర్లా పడుకుంటారు ఆడవాళ్ళు. వాళ్ళకి కునుకు పడుతుంది, కునుకు పట్టాక లేపేస్తాం. ఆ మరుసటి సంవత్సరం వాళ్ళు పసిపిల్లల్ని పట్టుకుని వస్తారండి అని చెప్పారు. నాకు అపనమ్మకం కాదు, చూడాలనిపించి కాకినాడ నుంచి చాలా మందిని కలిసి సుబ్రహ్మణ్య భుజంగ స్తోత్రం చేశారు శంకర భగవత్పాదులు. సుబ్రహ్మణ్య షష్ఠి నాడు ఆ దేవాలయంలో చదువుదామని అందరం కలిసి వెళ్ళాం. ఆ రోజు వాళ్ళు నా ప్రసంగం కూడా అక్కడ ఏర్పాటు చేశారు. మీరు నమ్మరు, నేను తెల్లబోయానండి. ఎంతంత సంపన్న కుటుంబాల వాళ్ళు బిడ్డలు పుట్టరు అని బెంగ పెట్టుకున్న తల్లులు సంటి పిల్లలతో ఎంతో సంతోషంగా వచ్చి ఆయనకి నమస్కారం చేసుకుని, అబద్ధం కాదు, నేను ఎంతో మందిని అక్కడ అడిగాను, ఏమమ్మా మీకు ఈయన వల్లనే కలిగిందా సంతానం అని.